தொழில் போட்டி காரணமாக வழக்கறிஞருக்கு செல்போனில் கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பூதப்பாண்டி வழக்கறிஞர்கள் சங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தை அடுத்த வேம்பனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் புவனேஷ். இவரது தந்தை நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் ஹார்ட்வேர்ட் கடை நடத்தி வருகிறார். தொழில் போட்டி காரணமாக வழக்கறிஞரான அவரது மகன் புவனேஷின் செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதுடன் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதுபோன்று பலமுறை அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதனால் தமது உயிருக்கு பாதுகாப்பு கோரி காவல் கண்காணிப்பாளரை சந்திக்க முடிவு செய்தார். இதனையடுத்து அவர் பணிபுரியும் பூதப்பாண்டி நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் மற்றும் சக வழக்கறிஞர்களுடன் அழைத்துச் சென்று நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். பூதப்பாண்டி வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு புவனேஷ் அவர்களை அடையாளம் தெரியாத ஒரு நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு, நீ என்ன வக்கீல்னா என்ன பெரிய மயிரா, நீ வக்கீல் தொழில் செய்வதை விடவும் நீ மனைவியை கூட்டி விட்டு தொழில் செய்யலாம் என்று அசிங்கமாக பேசி வெளியே வந்தால் உன்னை கொண்டு விடுவோன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த அந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று நாங்கள் பூதப்பாண்டி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்து வருகிறோம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வழக்கறிஞர் சங்கத்தை கன்னியாகுமரி மாவட்ட கூட்டமைப்பு வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்து இந்த மனுவை கொடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா இவங்க அப்பா, அந்த எங்களுடைய வழக்கறிஞருடைய அப்பா ஒரு ஹார்ட்வேர்ஸ் நடத்தி வர்றாங்க. அதில் தொழில் ரீதியாக இந்த தொடர்பு கொண்ட நபர் அவருடைய கடையில் கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி அந்த கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை காரணம் காட்டி இவருடைய செல் நம்பரை தொடர்பு கொண்டு அவர் ரொம்ப அசிங்கமாக பொண்டாட்டியை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு. அதனால் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியாக மனு கொடுத்துருக்கோம். பூதப்பாண்டி ஸ்டேஷனில் நாங்கள் மனு கொடுக்கல. ஏன்னா இது வெள்ளிச்சந்தை லிமிட்டில் வருது. வெள்ளிச்சந்தை தானே, வெள்ளிச்சந்தை லிமிட்டில் வருது. அதனால் வெள்ளிச்சந்தையில் கொடுக்க விட மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்கப்பட்டுள்ள எதிரியினுடைய பேச்சை நாங்கள் ரெக்கார்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் அதனுடைய ரெக்கார்டுகளை நாங்கள் பதிவு செய்திருக்கோம். அந்த ரெக்கார்டுகளையும் சிடியாக போட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கோம்.